இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பாட்டிக்கிட்ட தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த பொந்துக்குள்ளே போய் ஒளியணும், ஒளிஞ்சு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ட்ரிக் அநேகமாக எல்லாருக்கும் தெரியும். அதை பார்த்த உடனே தான் கீழே சாடணும், அதுக்குள்ளெல்லாம் சாடக்கூடாது. அப்படி சாடிங்கன்னா ஒரு 5 செகண்ட் தடுமாறுவீங்க. அதுக்கப்புறம் கதவு திறந்து எஸ்கேப் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த கார் பக்கம் வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு டப்பா இருக்கும், திறந்தா உள்ள ஒன்றும் இருக்காது. இங்கே அது வர்ற வைக்கக்கு இதை நிறைய சத்தம் போட்டால் அது கீழே வந்துடும். இதில் தான் உங்களுக்கு செகண்ட் ட்ரிக் இருக்குது. அப்படி அந்த கார் வந்து லெஃப்ட் சைடு அப்படி ஸ்லோலி வரும்போது நாங்கள் அப்படியே ரைட் சைடில் ஓட்டி எஸ்கேப் ஆகிடணும். இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும். வாங்க அடுத்த ட்ரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் கையில் வச்சுருக்குது பார்க்க கீ மாதிரி இருக்கிறது, ஆனால் இது ஒரு கீ. இதை வச்சு திறந்துட்டு அதை நீங்கள் வெயிட் பண்ணணும். மறுபடியும் நாங்கள் மொட்டை மாடி தான் வந்திருக்கோம். இதில் மறுபடியும் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சத்தம்லாம் போட்டால் அது வெயிட் பண்ணுவோம். அப்படியும் வரலன்னா சைடில் ஒரு பள்ளம் உங்களுக்கு தெரியும், அதில் போய் தட்டினீங்கன்னா அது கீழே வெடித்ததில் அதுவே வந்துடும். அப்படியும் வரலன்னா வர வழியில் நீங்களே அந்த ஓட்டைக்குள்ளே குதிச்சுடுங்க. அந்த பாட்டிக்கு சரியாக காது கேட்காது, அதான் நாங்கள் இவ்வளோ சத்தம் போட்டும் வரவே இல்லை. பாட்டி வந்துருச்சு கைஸ். இனி ஒரே ஓட்டம்தான். கார் பேட்ரி இதை எடுத்து நாங்கள் காரில் ஃபிட் பண்ணலாம். இதான் ட்ரிக்ஸ் நம்பர் 3 பார்த்துருப்பீங்க. அது நாங்கள் அப்படியே உட்காந்து எஸ்கேப் ஆக சாடலாம். ஆனால் பாட்டி அது ஸ்ட்ரைட்டாக பார்த்து வழியிலோடு தான் வரும். இப்போ நான் கீழே போட்டு எடுக்கிறது ட்ரிக் நம்பர் 4. இதை நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து இந்த கதை பின்னாடி உடைக்கணும். இப்போ பாருங்கள், அந்த பாட்டி இந்த சத்தத்தை கேட்டு வரும் பாருங்கள். கண்ணு தெரியாத பாட்டி அப்படியே சத்தம் இருக்க மட்டும் தான் போவாங்க. அங்கே டக்கு லாக் பண்ணிடலாம். நீ அவ்வளோந்தான். இருங்க, இந்த கார் பேட்ரி மாட்டிட்டு அது உள்ளே என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக அதை இதில் மாட்டணும். வாங்க ஐஸ் உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்றும் தெரியல. ஹலோ பாட்டி, பாருங்க ஐஸ் அது குளிச்சிட்ருக்கு. அவ்வளோந்தான், செத்தாச்சு. அது மறுபடியும் எப்படி வருதோ. இது ஷார்ட்கன் பீஸ், இதை ஷார்ட்கனில் மாட்டணும். உங்களுக்கு தெரியும், நமக்கு துப்பாக்கி வேறு ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்து மறுபடியும் குளிக்க வைப்போம். அங்கே மறுபடியும் அதே பண்ணலாம். புகையாக இருக்குது. பாட்டி சித்த இடத்துல ஏதோ இருக்குமா? இங்கே ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு பாட்டி. வாங்க நாங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம். வேறு நாங்கள் அடுத்த என்ன பண்ணணுன்னா, புக்கு. இந்த புக் எடுத்து மேலே வச்சா நமக்கு புதுசாக ஒரு சாவி வேறு கிடைக்கும். இருங்க, நான் கொஞ்சம் சத்தம் போடி, அப்போ தான் அது வரும். இது அடுத்த ட்ரிக்கு. அதை ஒரு சைடில் வர வச்சு இன்னொரு சைடில் போகிறது. இதை பார்த்தீங்களா, வேஸ்ட்டு கிளவி.